கல்யாண ராணிக்கு ஜாமீன். ஆனால் அம்மணி வெளியே வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? காவல்துறை வைத்த ட்விஸ்ட். முன்பு இருந்ததை விட தற்போது இருக்கும் சமூகத்தில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றவர்களிடம் இருக்கும் பணத்தை எப்படியாவது கையாடல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக பல ஏமாற்று வேலைகளை செய்யும் நபர்கள் பிளான் செய்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுத்தான் வருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் தற்போது இது போன்று மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கும் செயல்களில் அதிகமாக ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. பணத்திற்காக என்ன செய்ய வேண்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும் எவ்வளவு தூரத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம் என்ற எண்ணம் தற்போது அதிக அளவில் பெண்களின் மனதில் எழுந்திருக்கிறது. முதலில் தெரிந்த நபர்களிடம் ஏதேனும் பொய்களை கூறி அவர்களிடம் உள்ள பணத்தை கைப்பற்றி ஏமாற்றும் சம்பவங்கள் நடந்து வந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் தெரியாத நபர்களிடமும் ஏதேனும் ஆசை வார்த்தைகள் மற்றும் பொய்களை கூறி பணத்தினை பறிக்க ஆரம்பித்துவிட்டனர். மேலும் உடல்நிலை சரியில்லை, வீட்டில் பண கஷ்டம் என்று கூறி மற்றவர்களிடமிருந்து பணம் பறித்து வந்த நிலை மாறி தற்போது ஒரு படி மேலே சென்று அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவர்களிடம் பணம் மற்றும் நகைகளை பறிக்கும் அளவிற்கு இன்றைய நிலைமை மாறிவிட்டது. இது போன்ற செயல்களில் ஆண்களை விட பெண்கள் தற்போது அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெண் ஒருவர் இப்படி காதல் திருமணம் செய்து பல ஆண்களை ஏமாற்றியது வெளிச்சத்திற்கு வந்தது. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவரிடம் மொபைல் ஆப் ஒன்றின் மூலமாக சத்யா என்ற பெண் அறிமுகமாகி மிகவும் நெருக்கமான நிலையில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மோகன் வீட்டார் சத்யாவிற்கு அளித்த 12 சவரன் நகையை வாங்கிவிட்டு திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே சந்தேகிக்க கூடிய வகையில் நடவடிக்கைகள் இருந்ததாகவும் அதனால் அங்குள்ள மகளிர் காவல் நிலையத்தில் மோகன் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரிக்கும் பொழுது அந்த பெண் 40 வயதாகியும் திருமணமாகாத இளைஞர்களாக பார்த்து அவர்களிடம் ஆசை வார்த்தை பேசி திருமணம் செய்து கொண்ட கொஞ்ச நாட்களிலேயே அவர்களை விட்டுவிட்டு அடுத்த திருமணம் செய்யும் சம்பவம் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வந்த தாராபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்ததில் பல ஆண்களை திருமணம் செய்து பணம் மற்றும் நகைகளை மோசடி செய்துள்ளது தெரிய வந்தது. இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இவரை ஜாமீனில் பெண்ணை உயர்நீதிமன்றம் தற்போது விடுவித்து உத்தரவிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல ஆண்களை பொய்யாக திருமணம் செய்து அவர்களிடமிருந்து பணம் மற்றும் நகை போன்றவற்றை மோசடி செய்த பெண் இவ்வளவு விரைவில் ஜாமீனில் வெளிவந்திருப்பது தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த பெண் ஏமாற்றிய பணம் மற்றும் நகைகள் ஆண்களுக்கு மீண்டும் சென்று சேருமா என்ற எதிர்பார்ப்பும் அனைவரின் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இது குறித்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் அனைவராலும் பகிரப்பட்டு படு வைரலாகி வருகிறது. மேலும் ஜாமீனில் வெளிவந்த இவர் மேலும் ஒரு திருமணம் செய்து ஆண்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என காவல்துறை இவரை தொடர்ச்சியாக காவல் நிலையம் வந்து கையெழுத்திட அறிவுறுத்தி இருக்கிறது எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.